ஆக்சுவலா இங்க எனக்கு ஒரு ஃபேன் மூவ்மெண்ட்டா தான் இருக்கு. நான் நெறைய பேர வந்து நெட்ல பார்த்து ரசிச்ச நெறைய ஸ்டார்ஸ் இங்க உட்காந்துருக்காங்க. நம்ம விக்னேஷ், சுட்டி அரவிந்த் ஆகட்டும், நம்ம பிஜ்லி ரமேஷ். பிஜ்லி ரமேஷ் அறிமுகப்படுத்தின நண்பர் வேற. பல பேர்ட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு ரோடோட போய். அவரு நம்ம தங்கதுரையோட ஃப்ரெண்டு. அப்புறம் கோயம்புத்தூர் ராஜ்மோகன் சார். அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து அந்த காலத்தில் பாக்கியராஜ் சார், சத்யராஜ் சார் வந்தார். அப்புறம் நான் போய் மஞ்சள் பை தூக்கிட்டு நான் வந்தேன். எனக்கு பின்னாடி ஆதி வந்தார். எங்களெல்லாம் முழுங்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் நம்ம எருமச்சாணி விஜய். நான் பயங்கர ஃபேன் விஜய்க்கும். ஏன்னா அந்த எருமச்சாணி பார்த்து ரொம்ப ரசித்தேன். இப்போ படத்தில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் முடிச்சுட்டு வந்தோன்னே ஆதியும் பார்த்திவன் சார் படத்தை காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணாப்புல அவர் விஜய். ஃபஸ்ட் படத்தில் வந்து ஷாராவும் ஆர்ஜே விக்னேஷ் எப்படி வந்து மேசிமூருக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் படம் பார்க்கும்போது என்னை இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. விஜய் அப்படியே நல்லா ஹியூமர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தமிழில் நல்ல மிகப்பெரிய இடம் இருக்குது ஹியூமருக்கு. ஆனால் நம்மளால விட மாட்டாங்க, ஹீரோவை நடிக்க கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு போய் கூட்டு போய் அவங்க லைஃப்பை காலி பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்காச்சும் நல்ல ஹியூமர்லாம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. நல்லா பணம் எல்லாம் சம்பாரிச்சுட்டு அப்புறம் ஹீரோவாகி பணத்தை தொலைக்கலாம். நன்றி. ஆக்சுவலாக நட்பே துணை நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கும் பொழுது நான் நினைக்கல நட்பே துணை வந்து இவ்வளோ நாள் ஆகும்னு. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நான் 3 மெகா சீரியல் எடுத்துட்டேன். 2 மெகா சீரியல் நந்தினி, மாயா, இப்போ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு ஒரு மெகா சீரியல் போயிட்டுருக்கு. டைரக்டராக பார்த்தீங்கன்னா கலகலப்பு 2 முடிச்சு, அப்புறம் சிம்பு வச்சு நான் வந்த ராஜாவதான் வர வச்சு நடுவில் ஒரு 7-8 மாதம் ஹாலிடேலாம் வர எடுத்தேன். இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் நட்பே துணை தான் என்னால் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் அதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. ஏன்னா இந்த படத்தை வந்து அவங்க தேவையில்லாமல் இழுத்தோ இல்லை இந்த படம் ஷூட்டிங்கை விட்டுட்டு மற்றவங்க வேறு வேலைக்கு போய் அதனாலலாம் டிலே ஆகலை. இந்த படத்துக்காக எல்லோரும் உழைச்சிட்டு இருந்தாங்க 24/7. அதாவது அந்த படத்துக்காக எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ அஸ் தயாரிப்பாளராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த டெடிக்கேஷன் ஆகட்டும். ஏன்னா இங்கே பின்னாடி தான் நந்தினி சீரியலுக்காக செட்டு போட்டிருந்தோம். அப்போல்லாம் நான் அவரும் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த அவங்க ஹீரோயின் படத்தில் என்னமோ 2 நிமிஷம் தான் அவங்க பேட் வச்சுட்ருக்காங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பேட்டை வச்சு ரோட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன சந்துக்குள்ளே. நான் கூட ஒரு தடவை காரில் போகும்போது யாரா இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பேட்டில் அங்கே பசங்களாம் இன்னும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. யாரா இவ்வளோ அழகான பொண்ணுன்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு பாவம் ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆதிக்கிட்ட சொன்னேன், அந்த ஹீரோயினுக்காக வச்சு சீக்கிரம் படத்தை முடிங்கப்பான்ட்டு. பட் எல்லாருமே அது சின்சியர் ஒர்க்கு. ஸோ அதனால் நான் ஒன்றுமே இது பண்ணல. ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்து சினிமாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெற்றி வந்துட்டால் வந்து 1000 பேர் தேடி வருவாங்கன்ட்டு. மீசைமுருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுதே வந்து நானும் குஷும் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி படம் ஓடிச்சுன்னா ஆதி எக்கச்சக்கமான படம் வரும். ஒரு வேளை தப்பி தவிர இந்த படம் சரியாக போகலைன்னா இம்மிடியட்டாக நம்ம ஆதியை வச்சு இன்னொரு படம் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்ட முனியத்தில் படம் ஹிட்டாச்சு. ஹிட்டானா எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, ஆதிக்கு வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கன்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருந்தேன். திடீர்னு ஆதி ஃபோன் பண்ணார், அண்ணா ஒரு நல்ல கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்ட்டு. சரி வந்து கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நான் டைரக்டராக நான் பண்ணுற படங்கள் பார்த்திங்கன்னா என்னால் அட்வைஸ் சொல்ல முடியல. ஏன்னா என்னோடய படங்களில் ஆடியன்ஸ் எதிர்பார்த்து வருது என்டர்டெயின்மெண்ட்டு. அங்கே நான் உட்காந்து கருத்து சொன்னால் அன்பை செய்வ மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டேன். நம்ம எடுக்கிற படத்தில் இப்போ ஆதி தயவில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மெசேஜ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த நட்பே துணை கதையை கேட்டோன்னா எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா லவ் இருக்குது, நல்ல ஹியூமர் இருக்குது, எமோஷன் இருக்குது. எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அது சென்டிமெண்ட்னு சொல்லலாம். சென்டிமெண்ட்னா அழுக வைக்கிற ஒரு சென்டிமெண்ட்டான எமோஷனில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆதிகிட்ட ஒன்றேன்னு சொன்னேன், ஆனால் அந்த படம் வந்து ஆதி மீசை முறுக்கு மாதிரியோ இல்லை மற்ற படம் மாதிரியோ ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி கதை இல்லை, ரொம்ப உழைக்கணுன்னு. பின்னாடி வர ஆபத்து தெரியாமல் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கான பலன் வந்து படத்தில் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபுல் படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தோட விஷயங்கள், அந்த கிளைமாக்ஸ், இவங்க பட்ட உழைப்பு, இவங்க போட்ட உழைப்புக்கான பலன் நல்லா வந்திருக்கு. ஸோ எவ்ரிதிங் சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேசணும்னு நினச்சேன், அவன்கிட்ட டைம் ஃபேக்டருக்காக சீக்கிரம் முடிச்சிடுறேன். நிறைய தேங்க்ஸ் சொல்லணுன்னா, இது வந்து ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம். இது வந்து எல்லாருமே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாங்க. இது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இல்லை, இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது. ஸோ ஆடியோ இன்னும் தான் வரப்போகுது. ஒரு 3 சாங் ஆல்ரெடி சிங்கிள்ஸாக விட்டோம் நாங்கள். 3 சாங் சூப்பர் ஹிட்டாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு.
இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு அவர் பார்த்திபன் கதையெல்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் அவர்கிட்ட அவங்ககிட்ட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன முதல் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் கதை என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் அதில் எதுலேயுமே தலையிட மாட்டேன். ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் வைக்கிற ஒரே டிமாண்ட் என்னென்னா சாங்ஸ். ஏன்னா ஆதி படத்தில் வந்து ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து முதல் எதிர்பார்ப்போடு அவங்க வர்றது பாடல்களுக்காக. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்கள கவரட்டும், அது செகண்டரி. பட் வந்து பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆதிட்ட ஒன்று தான் மிரட்டினேன். நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்க மாட்டேன், பாட்டு மட்டும் சூப்பராக வரணும்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட மீசை முறுக்கோட பல மடங்கு அற்புதமான சாங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் எதை ரிலீஸ் பண்ணலான்னு தடுமாறினாப்புல ஆதி. ஏன்னா எல்லா சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாட்டு பயங்கர ப்ளஸ், ஆக்ஷன் எல்லாம் ப்ளஸ், ஆர்டிஸ்ட் ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஹரிஷ் உத்தமன் ஆகட்டும், கரு பழனியப்பன் ஆகட்டும், நம்ம ராஜ்மோகன் சார், சுட்டியார் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகட்டும், இல்லை விஜய், ஆர்ஜே விக்னேஷ், ஷாரா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பலமுறை நடிகர் சுட்டி அரவிந்த் மாதிரி பல ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையான ஒர்க்கு. திவேஷ், ஸ்ரீகாந்த் அவங்களோட பார்ட்டிசிபேஷன், ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த பசங்க போட்டுக்கிற உழைப்பு பெரிய உழைப்பு. கேமராமேன் ஆகட்டும், ஃபைட் மாஸ்டர், எவ்ரிபடி எல்லாத்தோட உழைப்பு. அப்புறம் எல்லாத்துக்கு மேலே டைரக்டர் பார்த்திபன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு அழகான பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த பார்த்திபன் இந்த கதையில் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அவர் பாண்டிச்சேரிக்காரங்கிறதுனால நிறைய கதைகள் இன்னும் பாண்டிச்சேரி பேஸ் பண்ணி வரல. இந்த கதையில் அது ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருந்துச்சு. ஒரு பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசையில் வளர ஒரு ஹீரோங்கும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கதையை நான் கேட்கும்போது. ஸோ நான் அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு எல்லா வகையிலையும். அதாவது நான் செலவை பற்றியெல்லாம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். மீசை முறுக்கு அப்புறம் வர்ற படம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். எல்லாத்தோட வந்து ஆதியோட செகண்ட் படம். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு அதோட பெருசாக போகணும். ஏன்னா எனக்கு மற்ற எல்லாத்தோட ஆதியோட வெற்றி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார் இப்போது. அதனால் ஆதி வந்து என் சொந்த தம்பி, அவரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப முக்கியம். படத்தில் நோ காம்ப்ரமைஸ், படம் ஜெயிக்கணும், படம் குவாலிட்டியாக இருக்கணும். அவனி மூவிஸுக்கு வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு கிரீடை மாதிரி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்திருக்கு. ஸ்க்ரீன் சீன்ஸ் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க மிஸ்டர் பூமி சுந்தர், அவருக்கு நன்றி. வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. எப்பவும் போல் உங்கள் கோஆப்ரேஷன். ஏன்னா எப்போவுமே வந்து என் படத்தோட லான்ச் வந்து உங்கள் முன்னிலையில் தான் நடத்துவேன். ஏன்னா என்னோடய விஐபிஸ் நீங்கள் தான். எப்பவும் போல் இந்த படத்துக்கு உங்கள் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் விஜய். நானே செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். இல்லை சத்தியமாக இவ்வளோ கேமராக்கு மேலே நான் அந்த மாதிரி நின்னது கிடையாது. நான் கோயம்புத்தூரில் ஓரமாக எருமசான்னு ஒரு சேனல் அமைச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை, ஆதி நான் வந்து மியூசியம் ஒருக்கு ஆடியோ லான்ச் இங்கே இது ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸில். அப்போ கீழே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து நீ சென்னைக்கு வான்னு சொன்னாங்க. அப்போ சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்படி நீ படத்தில் ஒரு இது பண்ணினாங்க, நம்பவே இல்லை. அப்புறம் சுந்தரனா தான் சரி நீ பண்ணுற அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிடச்ச வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு. அதே மாதிரி இந்த நட்பே துணை இந்த ஷூட்டிங் செட்டில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கேமராமேனோட அசிஸ்டன்ட்ஸாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, வந்தாலும் மச்சான் வந்துட்டிங்களா அந்த மாதிரி பழகினது தான் எல்லாமே. ஒருத்தங்க சாப்பிடல அப்படின்னாங்கன்னா அந்த ஹோல் செட்டுமே வந்து டேய் சாப்பாடு கொடுங்கடா, அந்த மாதிரி விஷயம் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து சென்னைக்கு வந்து யாருமே, நான் வந்து 11th படிக்கும் போது ஸ்கூல் டூர் அப்போ தான் மெரினாக்கு வந்திருக்கேன். அது சென்னைக்கு வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வர. ஒரு வருஷமாக இந்த படம் ஷூட்டிங்கு தான். ஆனால் இங்கே வந்தக்கப்புறம் தான் எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நட்பே துணைன்னு படத்தை டைட்டிலை விட எனக்கு இது வந்து ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணிக்கலண்ணா இல்லையா? அதே மாதிரி வேறு இன்னும் பேசுன்னு தெரில. அதை நான் வந்து இந்த படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே ஒரு ஓரமாக நின்றுருக்கேன்னு. எனக்கு ரொம்ப வாய்ப்பளித்த சுந்தர்னாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முதல் நன்றி மீசை முறுக்கு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்லாம் கொடுத்து அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கி இன்றைக்கி வந்து நான் படம் எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நாங்கள் செய்யக்கூடிய இடத்துல எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, அது மட்டும் இல்லை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்த காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு, இந்த மேடையில் இப்படி ஒரு ஹீரோவாக வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க என்னோடய ரசிகர்களுக்கு முதல் நன்றி. ரெண்டாவது, என்னுடைய ரசிகர்களுக்கும் புதுசாக எனக்கு ரசிகர்கள் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது என்னுடைய கலையை அந்த ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு எனது இரண்டாவது நன்றி. அதுபோக ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்ல முடியாது, ஏன்னா நன்றின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கம்மியாயிடும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சுந்தர்னா. ஓவராக வாய் பேசின ஒரு பையனுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆம்பளையில் அறிமுகப்படுத்தி மீசை முறுக்கில் என்னுடைய கனவை நிறைவேற்றி இன்றைக்கி நட்பே துணையில் ஒரு பெரிய ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கார்.
இந்த படம் வந்து எனக்கே கொஞ்சம் ஓவர் தான், ரொம்ப பெரிய படம். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணோம், ட்ரெயின் பண்ணோம், அது இதுன்னு. எனக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் நம்மளால் எதுவும் ஆகிடக்கூடாதே, நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த படத்துக்கு டைம் ஆகுது அதெல்லாம் பரவாயில்ல, ரெண்டாவது இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கணக்கு கூட அவர் பார்க்கல. அவருக்கு ஆக்சுவலாக இப்போ கூட தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு என்னென்ன கேட்டோமோ எல்லாமே கொடுத்து ஒரு பெரிய படமாக இதை கொண்டு வர்றதுக்கு ஒரே காரணம்னா அது அண்ணன் சுந்தர்சி அண்ணா தான். ஸோ அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்னோடய 2வது படம், இந்த படமும் வெற்றியை கண்டிப்பாக அடையும். எனக்காக இல்லாட்டியும் நீங்கள் எங்கள் எல்லார் மேலேயும் மறுபடியும் வச்ச அந்த நம்பிக்கைக்காக வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லோரும் பெரிய ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, பெரிய ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ண பெரிய காஸ்ட்லாம் வச்சு பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்தப்போ நான் போய் சொன்னேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு அப்படியே ஒரு படம் எடுக்கலாண்ணா அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னாரு. 2வது இந்த படத்துக்கு வந்து இந்த படம் அமைஞ்ச விதம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விதம். ஏன்னா என்னுடைய அசோசியேட் டைரக்டர் ஸ்ரீகாந்த், திவேஷ் 2 பேரும் ஒரு கதை ரெடி பண்ணாங்க. கரெக்டாக மீசை முறுக்கு ரிலீஸ் முன்னாடி பார்த்திபண்ணா வந்து ஒரு ஹாக்கி லைன் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். நான் அப்போ அவங்களும் நாங்கள் ஒரு கேங்காக தான் இருப்போம், ஒரு 10-15 பேர் இருப்போம் என் ஆஃபீஸில். ஸ்டூடியோவில் எப்போவுமே அவ்வளோ பேர் இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்கான அறிமுகம் ஏற்பட்டது. அப்போ நான் சொன்னேன், ஹாக்கி லைன் அந்த லைனையும் இவங்களோட கதையும், இவங்க கதை வேறு லெவலில், ஸோ இந்த மேட்ரு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறப்ப, பாண்டிச்சேரி அங்கே ஹாக்கி அப்படின்னு அது அவர் வாழ்ந்து வளர்ந்த ஏரியா, பார்த்திபண்ணா இருந்த ஏரியா பாண்டிச்சேரி. ஸோ அந்த இடத்துல ஒரு கதைக்களமாக உருவாக்குறதுக்கு ஒரு கதையாக ரெடி பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. மீசை முறுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு டைம் இருந்துச்சு, ஒரு 4 மாதம் 5 மாதம் இருந்துச்சு. அந்த டைமில் எல்லோரும் உட்காந்து கதை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க இத்தனைக்கும் என்னோடய அசோசியேட் டைரக்டர்ஸ் முதல் படத்தில். ஸோ அவங்கள நம்பி நான் கொடுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக கரெக்டாக எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்திபண்ணாக்கிட்ட என்கிட்டையும் அந்த கதையை சொன்னாங்க. ஸோ அந்த கதை சொன்னப்பவே அந்த கதைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுங்கிறது ஒன்று, ஒரு பக்கம் ஒரு சின்ன டர்ரு. 2வது என்னென்னா வந்துட்டு இந்த படத்தை எடுக்கணுன்னா பார்த்திபண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்களை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒன்று தேவை. அது போக இதை ஒருத்தர் எடுத்துட முடியாது இந்த படத்தை, நிறைய பேர், ஏன்னா இது நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ நாங்கள் ஒரு சின்ன படம் மீசை முறுக்குன்னு ஜாலியாக ஒரு படம் எடுத்தோம். இந்த படத்தை கொஞ்சம் கமிட்டடாக எடுக்கணும், பயங்கர எஃபர்ட் போட்டு எடுக்கணுங்கிறப்ப இந்த டீம் எல்லாம் ஒன்றா சேர்த்து, ஸோ மீசை முறுக்கில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ஸும் திரும்பியும் வந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் படம் கிடச்சிருச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பசங்களுக்கெல்லாம் படம் கிடச்சிருச்சு. மீசை முறுக்கு முடிஞ்சோடனே ஸ்ரீகாந்த், திவேஷ் 2 பேருக்குமே படம் கிடச்சிருச்சு. நான் வந்து இது மாதிரி இது பண்ணால் நல்லாயிருக்கும், சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் பார்த்திபண்ணாவும் கேட்டப்போ, அந்த படத்தெல்லாம் விட்டுட்டு இந்த 1.5 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவசியமே இல்லை அந்த பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணணுன்னு. நான் நடுவில் கூட சொன்னேன், ஒரு 6 மாதம் கழித்து சொன்னேன் இது மாதிரி, டே இல்லைடா ஓகே கதெல்லாம் ஓகே, நாங்கள் நீ கிளம்புறனா கிளம்பலாம், இல்லைண்ணே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறோண்ணே அப்படின்னு சொன்னாங்க. இல்லைடா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நான் சேச்சா அதெல்லாம் இல்லைண்ணா, நீங்கள் கேட்டிங்களேண்ணா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன்னு. இப்போ கூட நான் சொல்கிறேன், சரி ஓகே படம் முடிஞ்சிருச்சே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. இல்லை நான் ஃபைனலாக எல்லாம் லாக் பண்ணக்கப்புறம் கிளம்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நானும் பார்த்திபண்ணாவும் ஒரு நன்றி சொல்லணும்னா இந்த 2 பசங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ சின்ன பசங்க தான், ஆனால் வந்துட்டு அதான் அந்த நட்புங்கிறது வந்து நான் அப்பப்போ யோசிப்பேன், நம்ம கிட்புங்கிறோமே அப்படின்னு. அப்பப்போ இந்த மாதிரி யாராவது வந்து உணர்த்தி காட்டிடுறாங்க எங்களுக்கு. பரவாயில்ல உட்கார் திவேஷ், அவ்வளோ மரியாதைலாம் நான் உட்காரு. ஸோ அப்பப்போ அவ்வளோ உண்மையிலே தம்பிங்க மாதிரி எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே எல்லோரும் இருக்காங்க, பரதன் எல்லாமே மீசை முறுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி, பார்த்திபண்ணா அவரோட டீம், அதில் விக்கின்னு ஒரு பையன், பார்த்திபண்ணா அசிஸ்டன்ட் விக்கின்னு ஒரு பையன் வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்து விழுந்து அவனை அட்மிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிரதீப் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொன்னார் எங்கள் ஆக்ஷன் டைரக்டர். அது என்னென்னா என் கையை உடச்சி விட்டார் ஒரு தடவை, அப்புறம் காஃப் மசில் ஒரு தடவை கிழிச்சு விட்டார். இதெல்லாம் பண்ணனால அவர் வேறு லெவலில் பண்ணுன்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். ஏன்னா இது ரொம்ப எங்களுக்கு தெரில. நான் ஆரம்பத்தில் ஒரு வாய் விட்டேன் ஒரு ஜாலியில், நான் பண்ணால் நம்ம தானே பண்ணணும், அது என்னன்னா நம்ம ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம பாடலாம் செஞ்சோம், ரியலாக இருந்துச்சு, அப்போ ஹாக்கினா நம்ம தானே பண்ணோம் அப்படின்னு ஒரு தெரியாமல் சொல்லிட்டேன்னு ஒரு 3 மாதம் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது சொன்னோன்னே சரிங்க அப்போ ப்ராக்டிஸ் போகலான்னு சொல்லி ஐஐடியிலேருந்து ஒரு கோச்சை கூப்பிட்டு வந்துட்டார். அவர் என்னடானா ஹாக்கி ஸ்டிக்கை நான் பேட்டுன்னு சொல்லிட்டேன் தெரியாமல், அதுக்கு 2 ரவுண்ட் ஓட விடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு ஃபீலில் தான் ஆரம்பிச்சிது இந்த படம். ஸோ வந்துட்டு நான் பேசிக்காகவே கொஞ்சம் ஜாலியாக மெதுவாக தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ரிலாக்ஸ்டாக, அதனால தான் நான் மியூசிக் டைரக்டர்னு கூட வச்சுக்கலாம், நைட்டு வேலை செய்யலாம். ஏன்னா எல்லா மியூசிக் டைரக்டரும் நைட்டு வேலை செய்வாங்க. ஸோ அதனால் அப்படியே ஜாலியாக மெதுவாக எழுந்திரிச்சு காலையில் அப்படி ஒரு ஜாலி லைஃப்பில் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிக்கு வந்து
கதவெல்லாம் தட்ட மாட்டேங்க, இப்படி நின்றுட்டே இருப்பாங்க வெளில. எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, கூட அந்த விஜய் அப்புறம் அஸ்வின் ஜெரம்னு இந்த படத்தில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் வர முடியல இன்றைக்கி. ஸோ இவங்கெல்லாம் வீட்டு வெளில இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. என்னென்னா இவங்க எல்லாம் பிக் பண்ணிட்டு எல்லாம் கிரவுண்டுக்கு போகணும். ஸோ எல்லோரும் வந்தக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எந்திரிச்சு நான் தூங்கி எந்திரிக்கலன்னு வைங்களேன், ரொம்ப இவங்கெல்லாம் வெளில இப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. இந்த ஃபீல் கொண்டு போயிடுவார். வேணும்னே பண்ணுவாங்க, இதை வேறு பிளான் பண்ணி வேணும்னே வந்து பாவமாக இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். சரிடா நான் வந்துடுறேன்டா, ஐயோ இல்லாட்டி நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம், இப்படி எங்களை வெளியில் நிற்க வைக்கிறியாடா, அந்த ஃபீலில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தினமும் எந்திரிச்சு ஓடி வந்து இந்த படத்தினால என்ன ஒரு நல்ல பழக்கம் வந்துச்சுன்னா, காலையில் சீக்கிரமாக பேக் டு ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் மாதிரி சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல ஹெல்த்தியாகவும் மாறிட்டோம். டெய்லியும் ட்ரைனிங்கு இது அதுன்னு இன்ஜுரி. காலேஜில் ஸ்கூலில் பாஸ்கெட் பால் விளையாடிருக்கேன். பட் இந்த படத்தில் ஹாக்கி விளையாடி அவ்வளோ இன்ஜுரி இதெல்லாம் வந்து திருப்பியும் ஒரு பேக் டு ஒரு பரவாயில்ல நல்ல ஒரு ஃபிட் ஃபேஸுக்கு நான் பரவாயில்ல நம்ம கூட கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க வச்சிருச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக எவ்வளோ கஷ்டம் இந்த கேம் விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. கிரிக்கெட் விளையாடிருக்கோம், நான் ஃபுட்பால் விளையாடிருக்கேன், பாஸ்கெட் பால் விளையாடிருக்கேன். ஹாக்கி ரொம்ப ரொம்ப டஃப்பான கேம். 1 ஹவருமே நீங்கள் அந்த 35 மினிட்ஸ் இந்த ஹாஃப் ஆடுறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 15 குவார்ட்டர் ஆடணும். அந்த டைமில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்குவாட் பொசிஷனில் தான் ஆடணும். உங்கள் முதுகு பெண்டாகவே இருக்கும். ஆடி முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா அவ்வளோ வலிக்கும் முதுகு. டெய்லியும் ஒரு 3 பேர் இருப்பாங்க மசாஜ். அது மாஸ்டர் வந்து ராக்கெட் இருக்கார், மாஸ்டரோட அசிஸ்டண்ட் வந்து அண்ணா மசாஜ் ஒன்றும் இல்லைண்ணா படுங்கண்ணா பார்த்துக்கலாம். நான் வேணான்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஷூ கழட்டி அவங்களே இதெல்லாம் பண்ணி விடுவாங்க. இல்லைனா அவ்வளோதான், ஒரு 2 நாள் எந்திரிக்க முடியாது. ஸோ அது போக அந்த கிரவுண்டு டர்ஃப் வந்து தண்ணி ஊற்றி தான் விளாடணும். பட் தண்ணி ஊற்றினா கேமராமேன் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இது மிஸ் ஆகுது அப்படின்னோடனே ஒரு 2 நாள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் விளையாடி அதில் தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வந்து பல பேருக்கு மசில்லாம் டேர் ஆகி, அஸ்வின்கிறவருக்கு முதுகில் அவ்வளோ பெரிய ஒரு பிளட் கிளாட் ஆகி, இது மாதிரி எல்லாருக்கும் ஏகப்பட்ட இன்ஜுரி. அனகாலாம் வந்து ஆக்சுவலாக அவங்க ஒரு சின்ன போர்ஷன் தான் ஆக்கி, நாங்கள் ப்ராக்டிஸ் கூட வேணாங்க ஃப்ரீயாக விடுங்கலாம் சொன்னோம். இல்லை நீங்களாம் ட்ரைனிங் போகிறீங்க, நானும் ட்ரைனிங் வரேன்னு நம்ம ஒரு 6 மாதமாக சுந்தரன் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, வடப்பழனி ரூட் வழியாக போயிட்டு இருந்தேன்டா, அங்கே ஒரு பொண்ணு ஆக்கி பேட் வச்சு ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குடா, பாவண்டா படத்தை சீக்கிரம் முடின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ஸோ அவ்வளோ டெடிக்கேஷனாக ட்ரைனிங் பண்ணி பாவம் பயங்கர அடிலாம் வாங்கினாங்க. ஒரு நாள்லாம் முட்டிலாம் கிழிஞ்சு உட்காந்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வாங்க ஜாலியாக ஆடிலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் எல்லோரும் காண்டாயிட்டானுங்க, ஏன்டா டே பிளான் பண்ணி செய்கிறியாடா எங்களை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த 11 பிளேயர்ஸுமே வந்து ப்ராப்பராக ஹாக்கி விளாடணும். 2 டீம் 22 பேர், அதில் ஒரு 10 பேர் ஒரிஜினல் ஹாக்கி பிளேயர்ஸ், மீதியெல்லாம் நாங்களாம் வந்து கற்றுக்கிட்டோம் ஹாக்கி. ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக விளாடணுங்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விஜய்லாம் வந்து இடின் சைன் அப் ஃபார் திஸ், அவன் இதுக்கு ரெடியாகவே இல்லை. அவனை கட்டாயப்படுத்தி ஹாக்கி விளையாட வச்சு அவன் வந்து டே நான் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி ஜாலியாக இருந்தேன்டா, ஏன்டா என்ன காலையில் எழுப்பி விட்டு கடுப்பேற்றுறீங்க ஃபீலுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ எல்லாருமே ஆனால் டெடிக்கேட்டடாக இந்த படம் பண்ணியிருக்கோம். கடைசி 25 நிமிஷம் ஒரு பெரிய ஹாக்கி மேட்ச்சு, நல்ல பிரம்மாண்டமாக செலவு பண்ணி ஒரு ஹாக்கி மேட்ச்சு, அதுதான் இந்த படத்தோட உயிர் நாடி. ஸோ வந்துட்டு இந்த கதை இப்படி ஒரு வித்தியாசமான இது வந்து இவங்க தான் ஒருத்தருக்கு ஏன் யாருனாலையும் நன்றி சொல்ல முடியலன்னா, எல்லா டீமுமே ஒரே டீமாக இருப்பாங்க. ஸோ இத்தனைக்கும் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் எழுதி அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாங்க. டைரக்டர் அவர் டீமை வச்சு அவங்க ஷார்ட்ஸ் மேக்கிங் பிளான் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்லேயுமே ஆக்ஷன் டைரக்டரும் சில நாள் நாங்கள் சொல்லுவோம் தேவையில்லைன்னு சொல்லுவோம், இருந்தாலும் அவர் கமிட்டடாக வந்துட்டு யாரும் அடிப்படக்கூடாது அந்த ஒரு ஃபீலில் அவங்க ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் அப்புறம் வந்து ஹரீஷ் நாக்கிட்டலாம் நாங்கள் அவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம், நான் நீங்கள் கேரவானில் இருங்கண்ணா நாங்கள் கூப்பிட்றோண்ணா அப்படின்னா, இல்லை இட்ஸ் ஓகே சில்னா எனக்கு ஓகே, இங்கே இருந்தால் தான் எனக்கு ஜாலியாக இருக்குன்னு வந்து அவரும் கிரவுண்ட்லேயே உட்காந்துப்பார். என்னென்னா ஒரு சில பேர் கேரவானில் இருக்காங்க, ஒரு சில பேர் கிரவுண்டில் இருக்கோம், வெயிலில் கஷ்டப்படுறமேங்கிற ஃபீல் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறதுக்காக வினோத்தனா, ஹரிஷ் உத்தமன் சார்லாம் வந்து அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த பயங்கர பாசிட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி 1.5 வருஷம் ஒன்றா இருந்துட்டோம். ஸோ வந்துட்டு எங்களுக்கே ஒரு செம்ம எல்லாருமே இந்த ஐஸ் பிரேக்லாம் ஆகி அது 6 மாதத்தில் ஆகி அதெல்லாம் உடஞ்சி அடுத்து எல்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு செம்ம ட்ராவல் இந்த படம். ஸோ இந்த படம் ஓடுறது எல்லாத்தையும் தாண்டி நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படத்தில் நான் இப்போ டக்குன்னு முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு இப்போ மீசை முருக்குனா இதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அத்தனை பேரும் எல்லாருமே இதில் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ பிரித்து சொல்ல முடியாது. ஸோ டைரக்டர் பார்த்திபண்ணாக்கு நன்றி, கதை எழுதின என்னோட தம்பிங்க ஸ்ரீகாந்த் திவேஷ்க்கு நன்றி, அப்புறம் எடிட்டர் ஃபென்னி மீசை முருக்கு பண்ணான். இந்த படத்தில் நடித்தே தீர்வன் அடம் பிடிச்சான், ஆனால் வந்து முடியாதுன்னு சொல்லி அவனை உட்கார வச்சுட்டோம். வந்து டான்ஸ்லாம் மூன் வாக் மாதிரி இதில் ஒன்று பண்ணுறேன் நான் புதுசாக அப்படின்னா, இல்லை வேணாம் அது மீசை முருக்கோடு முடிஞ்சுது, நீ இந்த படத்துக்கு எடிட்டிங் மட்டும் பண்ணுன்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி எடிட்டிங் பண்ண வச்சிட்டோம்.
ஸோ அரவிந்த் சிங் இந்த படத்தோட கேமராமேன். அப்புறம் யூகே செந்தில்குமார் இந்த படத்தில் வர லைவ் ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் அவர் கொஞ்சம் கிராஷ் ஒர்க் பண்ணார். ஸோ ஏன்னா 2 கேமராமேன் தேவைப்பட்டாங்க. அந்தளவு கொஞ்சம் இந்த ஹாக்கிலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுக்க. ஸோ அப்போ அவர் வந்து அவரோட எக்ஸ்பர்டைஸ் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் சிங்னாலையும் வர முடியல, அவருக்கும் நன்றி. ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ், அப்புறம் கலரிஸ்ட் ஸ்ரீஜித், சவுண்ட் இன்ஜினியர் தப்பஸ், இவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா என்னோட 2 ஃபேன்ஸ், ஒன்று வந்து எருமசாணி விஜய். கோயம்புத்தூரில் நான் ஃபஸ்ட்டு மீசை முறுக்கு லான்ச் போகிறப்ப அப்போ தான் இந்த எருமசாணி சேனல் லான்ச் பண்ணிட்டு அங்கே கீழே நின்றுட்டு எனக்கு பாடி கார்டா அண்ணா அண்ணா ஒரு நவர் அப்படி பண்ணிட்டு இருந்தான். தம்பிங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டப்போ அந்த சேனல்லாம் காமிச்சான். அப்போ அவன் பாப்புலரில் அப்போ சொன்னேன், சும்மா வாயில் யதார்த்தமாக ஒரு டைலாக் விட்டேன், தம்பி இங்கே இருக்கிறத விட நீ சென்னை வந்துன்னு வை, அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொன்ன உடனே திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்தில் கிளம்பி வந்துட்டு வேர் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி குடுன்னு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவும் அவனுக்கு பண்ணல. அதுக்குள்ளே எருமசாணியே ஹிட் ஆகி டக்குன்னு ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டான். இந்த படத்தில் கிட்டத்தட்ட படம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த கதையெல்லாம் எழுதுகிறப்ப இருந்த விஜய் வந்து திடீர்னு படம் ஷூட்டிங் கிளம்புற அந்த 6 மாதத்தில் இன்டர்நெட்டில் பெரிய ஸ்டாரே ஆகிட்டான். ஸோ பயங்கர டேலண்டடான ஒரு பையன். ஸோ இன்னொரு ஃபேன் வந்து இந்த படத்தோட இப்போ இந்த டிசைனர், போஸ்டர் டிசைனர், படத்தோட ஃபுல் க்ரியேட்டிவ் டிசைனர் வந்து என்னுடைய முதல் நான் பண்ண ஆல்பம் அப்போ ஒரு கான்டெஸ்ட் வச்சோம் சும்மா நெட்டில். அது ரொம்ப பழசு 2012-13. அப்போ அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ண அந்த பையன் திடீர்னு நீங்கள் பார்த்தா, அண்ணா நான் இப்போ டிசைனர், எல்லா படம் ஏகப்பட்ட படம் பண்ணிட்டான் அவன், நிறைய இப்போ போன வருஷம் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி எங்களால் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் புதுசாக வரப்போ பயங்கர ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி டேலண்ட்ஸ் வரப்போ அவங்க கூட ஒரு 4-5 டேலண்ட்டை கூப்பிட்டு வராங்க. இப்போ பிளாக் ஷீப்லேருந்து விக்னேஷ்காந்த் பார்த்திங்கன்னா இந்த முறை எனக்கு சுட்டி அண்ணாவோட அறிமுகம் கிடச்சிது. அவர் கிட்டத்தட்ட ஒரு இந்த கலைன்னு சொன்னாலே எல்லா டைப் ஆஃப் கலையிலும் இருக்கார். டிஜிட்டல், ஃபிலிம், அதுக்கு முன்னாடி நாடகம், இந்த மாதிரி எல்லா ஒரு ஃபார்மேட்லையும் இருந்த ஒரு கலைஞர். கிட்டத்தட்ட தியாகராஜர் பாகவதரோட கிளாஸ்மேட்டுன்னு கூட அவரை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் யூத்தாகவே இருந்து அவருடைய நட்பாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய புதுசாக நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்ததில் ரொம்ப நன்றி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஆனால் மேலே வரலாமே பிஜிலி ரமேஷ் அவர்கள், அவர் இந்த படத்தில் ஒரு வாங்க ப்ளீஸ் மேலே வந்து உட்காருங்க, வாங்க, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டாராக ஆனாலும் ஆகிடுவீங்க, அப்புறம் டேட்லாம் தர மாட்டீங்க, விக்னேஷ்காந்த் மாதிரி 5 நாள் இருக்குது வேணா எடுத்துக்கம்பிங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் வந்து ஸோ வந்துட்டு போன படத்தில் எல்லாருமே எல்லா நேரமும் வெட்டியாக இருந்தோம், ஒன்றா இருந்தோம். இந்த படத்தில் ஒருத்தரை பிடிக்கிறதுக்கே டைம் இல்லை. விக்னேஷ்காந்த்லாம் இவ்வளோ தான் டேட் தருவேன், வேணும்னா எடுத்துக்கங்கிற ஃபீல் கொடுத்துட்டாரு. இல்லை சொல்லணும், தெரியணும். ஸோ அது போக ராஜ்மோகன்னா ரொம்ப நன்றி. தங்கதூர் அண்ணா கூட ஒரு செம்ம ஹாப்பி ஜேர்னி, ஒரு 10 நாள் செம்ம ஜாலி பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவராக் மாஸ்டர் என்னோட மீசை முறுக்கில் எல்லா பாடல்களும் அவர் தான் பண்ணார் கொரியோ. இந்த படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்தோஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தில் எல்லா பாட்டும் பண்ணார். என்னை குறிப்பாக பயங்கரமாக ஆட வச்சுருக்காரு. ஸோ சந்தோஷ் பதர் இன்றைக்கி வரல. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் பாட்டு தான் மெயின் ஹைலைட்டு. எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 3 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டு. இதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து ஒரு 4-5 பாட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ஒன்றா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒன்றா விட்டுட்ருக்க போகிறோம். RR வேலைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த படங்களும் வந்துகிட்டே இருக்குது. படமும் முடிஞ்சுது, RR முடிய போகுது. ஸோ படம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கூட ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எப்போன்னு நாங்கள் கூடி சீக்கிரம் சொல்லிடுறோம். ஸோ அது போக இந்த படத்தில் நடித்த விக்கி, ஷாரா, எருமசாணி விஜய், பிஜிலி, குகன், வினோத் அண்ணா, பாண்டிராஜன் சார் இருக்கார், கௌசல்யா மேடம் இருக்காங்க, அஜய் கோஷ் சார் இருக்கார், குமரவேல் சார் இருக்கார், அப்புறம் ஹரிசுத்தமன் சார், கருப்பழனியப்பன் சார் இந்த படத்தில் ஒரு சூப்பர் ரோல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு போன மீசை முறுக்கில் எப்படி ஒரு விவேக் சார் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு 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 பெட்டர் ரோல்னு சொல்லலாம் இல்லை, அந்த மாதிரி இந்த படத்தில் கருப்பழனியப்பன் சார் பண்ணுறாரு. அது போக இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் நிறைய பேர், இந்த படத்தில் டெக்னிக்கல் டீம்னு எடுத்துக்கிட்டாலே அதுவே ஒரு 30 பேர் வருவாங்க. இத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்து இது எல்லாம் உருவாகி இந்த 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 விஷனாக இருந்தது ஒரு படமாக உருவாக காரணமாக இருந்து எனக்கு பர்சனலாக என் கெரியரில் அடுத்த ஸ்டெப் அப் கொடுத்த அவ்னி மூவிஸ் நிறுவனத்திற்கும் அதில் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாராவது பேர், ஏன்னா ரொம்ப பெரிய கூட்டம் அது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, ஒவ்வொரு சீன்லையும் ஒரு 30 பேராவது இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்கிறனால யாராவது மறந்துருந்தேன்னா அவங்க இதை எங்கேயாவது நெட்டில் பார்த்து கோச்சிக்க வேணாம்.
ஸோ வந்துட்டு ஏன்னா இப்போ முதல்லாம் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டனால ஃபோன்லாம் பண்ணி என்னடா என் பேர் சொல்ல அந்த ஃபீல்டில் கேட்குறாங்க. ஸோ அதனால் அப்படி யாராக இருந்தால் கோச்சிக்க வேணாம். ஸோ இது நண்பர்களுக்காக எடுத்த படம் மீசை முறுக்க சொன்னோம். இதுவும் அதே தான், நண்பர்கள்லாம் சேர்ந்து நண்பர்களுக்காக எடுத்த படம். அதே மாதிரி நட்பை செலிப்ரேட் பண்ணுற ஒரு படம். நான் இந்த படத்தில் டைரக்டர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன். அது வந்து இல்லை கண்டிப்பாக அது அப்படி தான் அப்படின்னாரு. என்னென்னா அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, சின்ன பசங்களாம் படம் பார்க்குறாங்கண்ணா, ஸோ அதனால் இந்த சிகரெட்டு இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்தால் ஒரு நல்லா இருக்கும்னா, இல்லைண்ணா உங்களோட இது தான், நீங்கள் தான் டைரக்டர், பட் இல்லைன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா அவர் சொன்னார். கண்டிப்பாக அப்படி ஒரு படம் தான் பிரதர் எடுப்பேன். உங்ககிட்ட எனக்கு உங்கள் டீம்கிட்டே எனக்கு பிடிச்சது அதுதான், நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணுவேன்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு படம் பண்ணிட்டு டைரக்டர்கிட்ட இந்த கண்டிஷன்லாம் போட்டால் யாராக இருந்தாலும் காண்டாகும். அப்படிலாம் இல்லாமல் அதை ரொம்ப இதாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் இருக்குது அதை கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி இந்த படத்துலையும் கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு முகம் சொல்லிக்கிற சீனில் மீசை முறுக்கு மாதிரியே ரொம்ப ப்ளசண்ட்டான நல்ல பாசிட்டிவ் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் நட்பே துணை வந்திருக்கு. சென்சார் ஆக போகுது, யூ சர்டிஃபிகேட் வந்துடணும்னு நம்புகிறோம், கடவுளையும் வேண்டிக்கிறோம். ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல படம், குடும்பத்தோட தேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு, இந்த லீவில் வேறு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லீவில் வந்துச்சுன்னா அப்படியே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக வந்து ஒரு 2.5 hours என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம் தான் நட்பே துணை. ஸோ வாங்க, எங்களோட எஃபர்ட்டுக்காகவாச்சும் தேட்டரில் வந்து பாருங்கள். என் எஃபர்ட்டுக்காக இல்லை, இதில் நிறைய பேர் இந்த ரத்தம் அதான் இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறத தாண்டி ரத்தம் சிந்தி நிறைய பேர்லாம் உழைச்சிட்டாங்க. இந்த ஹீரோயின்லாம் குறிப்பாக சொல்லணும், 2 முட்டிலையும் ஃபுல்லாக எப்போவுமே பேண்டேஜ் ஒட்டிகிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி வர நடந்து வருவாங்க, பாவமாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இந்த படத்தில் எவ்வளோ பேர் ஏகப்பட்ட அடி வாங்கி நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட்டுக்காவது இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ என் பயணத்தில் என்னுடன் கூடவே என்னை கைப்பிடிச்சு தூக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ரசிகர்களுக்கும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, அதே சமயத்தில் அபிநந்தன் அவர்கள் சேஃபாக வீடு திரும்பணும் அப்படிங்கிறது வேண்டுதலோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டேனா இல்லை வந்தோன்னு கூப்பிட்டீங்களா? வந்தோன்னு கூப்பிட்டீங்களா? ஓகே. இனிய மாலை வணக்கங்கள் அத்தனை பேருக்கும். ஃபஸ்ட்டு நட்பே துணை ஆடியோ லான்ச், அதுவும் பிரசாத்துலன்னு சொன்னோன்னே பெரிய ஆச்சரியம். ஏன்னா நாங்கள் நடித்தவங்களே 150 பேர் இருப்போமே, இங்கே உட்கார்றதுக்கே 150 இடம் தானே இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கே லேட்டாக வந்திருக்கேன்னா அதுக்கே காரணம் இப்போ தமிழ் ஆதி அவர்கள் தான். ஏன்னா என்னோடய கெரியரை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வச்சவர் சினிமாவில். அண்டு அஃப்கோர்ஸ் அவனி மூவிஸ் சுந்தர்சி அண்ணன் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து வழிகாட்டுதலாக அவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்டு இப்போ நட்பே துணை நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. எப்படி மீசை முறுக்கு ஒரு பெரிய டீம், அதுவே வந்து எப்படி இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது இன்னும் பெருசாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே சுந்தர்சி சார் படத்தில் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், எல்லா சீன்லேயுமே 30 பேருமே ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அதை தான் இந்த தடவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல பிரதர்? சூப்பர். ஸோ பயங்கரமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அகெயின் ஒரு செலிப்ரேஷனுக்கான படம். மீசை முறுக்கு தேட்டரில் வரப்போ பயங்கர செலிப்ரேஷன் இருந்துச்சு, அங்கே ஒரு வைப் க்ரியேட் ஆச்சு எல்லா தேட்டர்லேயும். அது கண்டிப்பாக நட்பே துணையிலையும் இருக்கும். அண்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னப்பே ஒரு ரோல் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த ரோலே கொடுத்தாரு பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ ஒரு நல்ல நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அது நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா? அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த இடத்துல இந்த மகிழ்ச்சியை கூட ஷேர் பண்ணிக்குது. நிறைய பேர் பேச வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சாங்ஸ் மிகப்பெரிய தேட்டர் செலிப்ரேஷன் சாங்ஸாக தான் எல்லாமே வந்திருக்கு. அதுலேயும் அந்த ஆத்தாடி என்ன உடம்புலாம் வேறு லெவலில் இருக்குது விஷுவலாக பார்க்கும்போதே. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலி க்ரௌட் மீண்டும் இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய படங்களுக்கு ஃபேமிலி க்ரௌட் அள்ளிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது நட்பே துணைக்கும் தொடரும். விரைவில் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு உங்களை மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. இங்கிலீஷ்காரங்க தங்கள் மொழியை உலக மொழின்னு சொல்லுவாங்க, அரபு மக்கள் தங்கள் மொழியை கவிதை மொழின்னு சொல்லுவாங்க, ஏன் நம்ம வட இந்தியக்காரங்க கூட அவங்க மொழியை தேசிய மொழின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தமிழர்கள் எங்கள் மொழியை தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லுவோம். தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். ஒரு காலத்தில் வந்து எப்பவுமே பயமாகவே இருக்குங்க, எப்படியாவது படிச்சிடணும், எப்படியாவது வேலைக்கு போயிடணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும், எப்படியும் குழந்தை பெற்றுருவோம், அப்புறம் திரும்ப அதுங்களை படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், இப்படியே போயிட்டே இருந்தது. அதன் பிறகு ஒரு தலைமுறை கிளம்பி வந்தது. அவர்களுக்கு தோல்வியை குறித்த பயமில்லை, கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மச்சான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு களத்தில் இறங்கியதே ஒரு புதிய தலைமுறை. அந்த புதிய தலைமுறை மாணவர்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் எங்கள் வீட்டு தங்கம் அன்பு தம்பி ஹிப்பா பாதி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் வணக்கங்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். பாசிட்டிவிட்டியை நான் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காலேஜாக மோட்டிவேஷன் கிளாஸஸ்க்காக போவேன், அந்த பாசிட்டிவிட்டியை தந்ததுக்கு முதல்ல நன்றி. இன்னைக்கு அவர் தமிழ் சினிமாவில் இருக்காரு,
நாங்களாம் வந்து 10 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி அந்த கடைசி ரோவில் உட்காந்துருப்போம். கையில் ஒரு ஆடியோ ரெக்கார்டர் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் பண்ண வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். தமிழ் சினிமா அவ்வளவு சீக்கிரமாக திறக்கலை. இங்கே வந்து சினிமாவுக்குள்ளே வரணும்னா இவருடைய நம்மளுடைய முந்தைய தலைமுறையில் யாராவது சினிமாவில் இருக்கணும், இல்லை இது நமக்கு ஆயக்கலைகள் 64னா 65 தெரிஞ்சிருக்கணும், பயங்கர லாபி பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதை பேசணும் இதை பேசக்கூடாது, இப்படி 1008 கதவுகள் போட்டு பூட்டி இருந்தது பாருங்கள் தமிழ் சினிமா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லடா தம்பி அப்படின்னு சாவியை போட்டு திறந்து சும்மா ஜாலியாக வா, டேலண்ட் இருந்தால் யார் வேணால் வரலாம்னு சொல்லி எங்களையெல்லாம் உள்ளே கூட்டி வந்த எங்கள் அன்பு அண்ணன் சுந்தர் சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்கிறோம். இந்த படத்துடைய டைட்டில்லையே சொல்லிக்கிட்டாங்கங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அம்மா துணை, அப்பா துணை, சாமி துணை, அம்மன் துணைன்னு போடுவாங்க. யாரோ ஒரு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அதில் ஏதோ ஒன்று போட முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் வாழ்நாள் முழுக்க நம்ம கூட ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நம்ம ஜெயிச்சாலும் இருப்பான், தோத்தாலும் இருப்பான், நம்ம எது சொன்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்பாக ஏற்றி விடுவான். இந்த டீமும் அதே மாதிரி தான். யாராவது ஒருத்தர் ஒரு நாள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சோர்ந்து போனாங்கன்னா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனது அன்பு நண்பர் ஹரிஷ் உத்தமன், படத்துலையும் அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இங்கேயும் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் சொன்னதை போல் இந்த இந்திய தாயினுடைய மண்ணின் மகன் அபிநந்தன் நாளைக்கு விடுதலை ஆகிடுவார்னு நினைக்கும் பொழுது இப்போ தான் எங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி வருது. அதே போல் எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், ஒரு வெடி விபத்தோ ஒரு படப்பிடிப்போ தன்னுடைய உயிரை குறித்து யோசிக்காமல் அந்த இடத்துக்கு போகிறது ஒரு இராணுவ வீரனா, அதே மாதிரி தன்னுடைய உயிர் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் இதை பற்றி கவலைப்படாமல் அந்த செய்தி மக்கள்கிட்ட போகணுன்னு அந்த இடத்துக்கு போகிற ரெண்டாவது ஆள் ஊடக வீரர்களாகிய இந்த மீடியா, இந்த பிரஸ் மக்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த நட்பை துணை இன்னைக்கு இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான நாள். நம்முடைய இயக்குனர் பார்த்திபன் தேசிங்கு அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த அரங்கம் சொல்லிடுறோம். அவருக்கு மட்டுமல்ல, ஆதிக்கு மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த 3 துணை இயக்குனர்கள் இருக்காங்க பாருங்க, திவேஷ், ஸ்ரீகாந்த், இவர்கள் அத்துணை பெரும் தான் நட்பே துணைக்கு இவர்கள் தான் துணை. நட்பு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். மீசை முறுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த படம் நட்பே துணை. மீசை முறுக்கில் கொஞ்சம் சீன் வந்திருந்தாலும் அந்த கேரக்டர் பெருசாக பேசப்பட்டுச்சு. நான் ஆதி பிரதர் அப்படியே எங்கே போனாலும் என் பேரை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சமாக வந்தேன்னு ஆதி பிரதர் அந்த ஒரு இதற்காண்டி இந்த படத்தில் ஃபுல்லாக வர மாதிரி எனக்கு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல கேரக்டர். ஒரு பிடி வாத்தியாராக ரோல் பண்ணியிருக்கேன். இதுக்காண்டி அவரும் சரி, ஹீரோயின் எல்லா பேருமே சேர்ந்து ஒரு 3 மாதம் ஹாக்கி ட்ரெயின் எடுத்தாங்க. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நட்பே துணை எங்கள் டீமுக்கு மட்டும்தான் அந்த நட்பே துணைன்னு பேர் வைக்க முடியும். ஏன்னா என்னைக்குனாலும் அவர் துணை இருந்தனால தான் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஆதி பிரதருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த சுந்தர்சி சார், பார்த்திபன் அண்ணனுக்கு, என் தம்பி திவேஷ், ஸ்ரீகாந்த் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களாம் கூப்பிட்டு வந்தால் தான் இந்த இடம் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். நன்றி. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறேன். சுந்தர்சி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் படத்தை நான் நிறைய படங்கள் பார்த்து நாங்களும் காமெடி பண்ண கற்றுக்கிட்டேன். பட் என்ன காமெடி கொஞ்சம் பழைய காமெடி, கோச்சிக்காதீங்க சார். ஏன்னா வர வழியிலே செம்ம டிராஃபிக் ஜாமு. வில்லிவாக்கத்துலேருந்து கிளம்புனேன், சரியான டிராஃபிக். 2 பேர் சண்டை போட்டுக்கானுங்க. ஏய் அடித்தேன், கோயம்பேட்டில் விழுவேண்ணா. நான் சொன்னேன் கொஞ்சம் வேகமாடி வடபழனியில் விழுந்துடுறேன்னு. அச்சு டம்மால் வந்து விழுந்தேன். அப்புறம் வந்து அது கொஞ்சம் பதட்டமாகவே வந்துட்டேன். உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்பா பாதி அவர்களோட நண்பராக நடிச்சிருக்கேன். ரொம்ப ஜாலியான சூப்பரான ஒரு ஆக்டர் அவர், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இந்த படம் மூலிமா நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவர் கூட மட்டும் இல்லாமல் நம்ம எர்மசாணி, விஜய், விக்கி சார் அவங்க கூடலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிது எனக்கு. அப்புறம் டைரக்டர் பார்த்திபன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ரொம்ப ஜோவியலான மனுஷன் அவர். எல்லாம் நம்ம உண்மையிலேயே இவர் சொன்னார் மோகன் அண்ணா, அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஃபுல்லாக நம்ம இப்பா பாதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட எப்பயுமே இருப்பாங்க. உண்மையிலே வந்து ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருக்கா வைக்கிறவங்க கூட ஊரிய வைப்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதில் வந்து அவரை ஊக்குவித்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. படத்தில் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. உப்பு இல்லாமல் கூட வாழலாம், ஆனால் நட்பு இல்லாமல் வாழ முடியாது. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much for believing in me. When he told about my character first itself, I was like so excited. He told that I'll be playing the role of a hockey girl. So I thought like that'll be like really challenging and exciting. And then Adi, like everyone, I have also been a fan of his music. But then after I watched Meeshe Murukku, I came to know that okay, he's a great actor too. So to do my first movie with opposite Adi, I think that was like truly a blessing.
and he is someone with lot of positivity and energy. So I'm really happy that I could work with him. And then the entire direction team, like Devesh, Shrikant, Barry, Vicky, Manoj, all of them were so friendly, so supportive, and that now I feel that I have a solid set of friends in Chennai. And then Preeti and Oliver, thank you so much for putting up with all my complaints and problems and making sure that I get the best set of clothes and I look beautiful. And then and all the artists that I worked with, there are so many artists in the movie. I could interact with all of them, like Harish bro, like Vijay, Vignesh, like everyone. So that was like a really great experience. I could learn so much. I could interact with all of them. All of them were so hardworking, so passionate. So that was a great experience for me. And then thank you so much to everyone. I don't know if I have missed out anyone. Master, thank you so much. And then I need all your support. This is my first project in Tamil. I'm looking forward to do a lot of good movies. And we need all your support. Thank you so much. சத்தியமாக இது உன் டைலாக்காக இருக்காது. இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். யார் இருக்கவே இருக்காது. நாங்கள் லேட்டாக வந்ததுனால யார் யார் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனவே இருந்தால் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் கீழே உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி சுந்தர்சி சார்னு சொல்லி பழக்கம் இல்லை, அண்ணன்னு சொல்லியே ஒரு படம் ஃபுல்லாக வாழ்ந்தோம். 2009 ஒரு படத்தில் அண்ணனாகவும் தம்பியாகவும் நடித்ததிலேருந்து அன்னையிலேருந்து மனதளவில் இந்த மாதிரி அரவிந்த் ஆகிய நான் சுந்தர் அவர்களை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி வாழ்க்கை ஓடி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அண்ணன் தம்பிக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. பிரதர் நம்ம ஆதி ப்ரோ திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு. தம்பி சொன்னால் இந்த மாதிரி கால் வரும்னு. அட போய் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கால்லாம் வராது அப்படின்னு. நிஜமாகவே கால் பண்ணார். ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னார். அது இதே மாதிரி தான் வருமானு எனக்கு தெரியல, ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதே மாதிரியே வச்சுருந்தார். ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க் சக்ஸஸ் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களும் தேவை. போதுமா? என்ன தப்பு?